Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு விஜய் கட்டளையிட்டிருக்கிறார். பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்கள் கவலையளிப்பதாக விஜய் கூறியிருக்கிறார். கோவை சென்றபோது தனது வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், விஜயோட அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு, தொண்டர்களுக்கு என்னென்ன விஷயங்களை அவர் அறிவுறுத்தியிருக்கார்? பிரியதர்ஷினி, சமீபத்தில் கோவையில இந்த 2 நாட்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், அதே போன்று தொண்டர்களுக்கு தன்னுடைய கட்டளை இடும் விதமாகவும் ஒரு அறிக்கையை, அதுவும் விஜய் பேசும் தோரணையிலே அந்த அறிக்கை என்பது வெளியாகிருக்கு. அதுல 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்தை என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள், ஐ லவ் யூ கோவை கொங்கு தங்கம் என்று சொல்கிறார். தொடர்ந்து நம் மீது இத்தனை அன்பை காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் என்று கூறுகிறார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகம் எங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் சில உண்டு, அவை அன்பு கட்டளையாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்றும், நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை 2 சக்கர வாகனங்களில் தலை கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால் இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புகிறேன் என்று ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டாங்க. நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணிவிட்ட உங்க செயலை பாராட்டியாகணும். அதுதான் நீங்க இப்படியெல்லாம் செய்யற, நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதையும் சொல்லிதான் ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நானும் வணங்கவும் செய்யறேன். ஆனா எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும். எல்லாற்றுக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீஷியஸ். இவ்வளவு அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சிருக்கு, நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை கை கூப்பி தலை வணங்கி கேட்டதெல்லாம் ஒன்றுதான், உங்க அன்பு நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறது உண்மையானா எப்பவும் இது போல இனி நீங்க செய்யவே கூடாது. நான் இங்கே சொல்லி இருக்கிற மாதிரி இது நீங்க கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை என்றும், நம்ம அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டார். இனி அடுத்தடுத்து மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறதால சொல்றது நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்க நம்புறேன் என்று அந்த அறிக்கை, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்று அந்த அறிக்கையை அவருடைய பேசும் விதத்திலே வெளியாகி இருக்கிறது. கோவையில 2 நாட்களாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் போது அவருடைய ரோட் ஷோவின் போது பல்வேறு ரசிகர்கள் வாகனங்கள் மீது ஏறிய நிலையில இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பிரியதர்ஷினி, விஜயன் அறிக்கை குறித்த முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.